அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிலருக்கு மறுமை நாளில், விசாரணை நாளில் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்று சில பிரிவினரை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதில் ஒரு பிரிவினர், யார் தினமும் ஐவேளை பாங்கிற்கு பிறகு பாங்கு ஒலிப்பது போல் நாமும் அதற்கு பதில் கொடுத்துவிட்டு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து கூறி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற ஸலவாத்தை கூறிவிட்டு பின்னர் அல்லாஹ்வுடைய தூதருக்காக மறுமை நாளில் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வது. என்ன பிரார்த்தனை என்றால், வசீலா என்னும் உயர்ந்த பதவியை, அந்த உயர்ந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்காக, நம்முடைய நபிக்காக நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ரப்பி ஹாதிஹி தாபாத்தி தாமாத்தி சலாத்தில் காயிமத்தி ஆத்தி முஹம்மதன் அல் வசீலத்த வல் ஃபலீலத்த வ அஹ்பஹு மகாமன் மஹமூதன் அல்லதி வ அத்தஹு என்ற இந்த வசீலாவை, இந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு அதான் பாங்கிற்கு பிறகும் பாங்கிற்கு பதில் கொடுத்துவிட்டு இந்த பிரார்த்தனையை நாம் ஒவ்வொரு முறையும் கேட்டோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரார்த்தனை, அவருடைய பரிந்துரை மறுமை நாளில் நமக்கு கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரின் வாக்குறுதி இருக்கின்றது. ஆகவே அதிகம் இந்த பிரார்த்தனையை நாம் செய்து அல்லாஹ்வின் தூதருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.